இன்றைய செய்திகளை உரக்கச் சொல்வோம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அமைந்துள்ள இமானுவேல் சேகரன் 68வது நினைவு நாளில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அவருடன் அமைச்சர் ராஜகண்ணப்பன் மற்றும் அமைச்சர்கள் பெரிய கருப்பன், KKSSR தங்கம் தென்னரசு, கயல்விழி செல்வராஜ், மாவட்டச் செயலாளர் காதர் பாட்ஷா, முத்துராமலிங்கம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார். இமானுவேல் சேகரனின் 68வது நினைவு நாளில் அஞ்சலி செலுத்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மாவட்ட தலைவர் முரளி தலைமையில் ஏராளமான கட்சியினர் அஞ்சலி செலுத்தினர். தியாகி இமானுவேல் சேகரனாரின் நினைவிடத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் மணிகண்டன், ராஜலட்சுமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சதன் பிரபாகரன், டாக்டர் முத்தையா, மலேசிய பாண்டியன், மாநில மகளிர் அணி இணைச் செயலாளர் கீர்த்திகா முனியசாமி, மாவட்டச் செயலாளர் MA முனியசாமி உள்ளிட்டோர் அவரது நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகி, இந்தியாவிற்காக இராணுவத்தில் பாடுபட்டவர், சமூக நீதி போராளி, மறைந்த ஐயா திரு இமானுவேல் சேகரனார் அவருடைய 68வது நினைவு நாளை ஒட்டி மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி தமிழக அரசின் சார்பாக நானும் கழகத்துடைய மூத்த அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கழகத்தினரும் வந்து இங்கே எங்களுடைய மரியாதையை நாங்கள் செலுத்தியிருக்கின்றோம். அவருடைய புகழ் என்றென்றும் ஓங்கி நிற்கட்டும். சமூக நீதிக்காக அரும்பாடுபட்டவர், தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டவர் திரு இமானுவேல் சேகரன் அவர்களார். அவங்களுடைய குடும்பத்தினர் தொடர்ந்து கோரிக்கை வைத்திருந்தாங்க. ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும், அவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று. சென்ற வருடமே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கான உத்தரவை இட்டார்கள். உடனடியாக 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தார்கள். அந்த நினைவு மண்டபம் கிட்டத்தட்ட 95% பணி நிறைவுற்று பரமக்குடி நகராட்சிக்கு சொந்தமான இடத்துல நினைவு மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. உள்ளே சிலை வைக்கின்ற இறுதிப் பணிகள், அவருடைய திருவுருவ சிலை வைக்கின்ற இறுதிப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 2 மாதங்களில் அந்த மணிமண்டபம் சிலையும் திறக்கப்படும் என்ற செய்தியை இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அண்ணன் மறைந்த திரு இமானுவேல் சேகரனார் அவருடைய பணி ஓங்கட்டும். அடுத்து வர தலைமுறைகளுக்கு அவருடைய சமுதாய பணி, சமூக நல்லிணக்க பணி, சமூக நீதி பணி தொடரட்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சேகரனாருடைய திரு உருவப்படத்தை பாராளுமன்றத்தில் அமைத்து தருகிற பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக எனக்கு சத்தம் வராது. மறைந்த தியாகிகளையும் தலைவர்களையும் போற்றுவதிலும் அவர்களுக்கு பெருமை சேர்ப்பதிலும் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே ஒரு முதலிடத்திலிருந்து வணங்குகிற ஒரு இடமாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் திரு இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு 68வது குரு பூஜை விழாவில் அவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் அவருடைய புகழையும் அவருடைய பெருமையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் நாங்கள் மரியாதை செலுத்துகிறோம்.
ஏன்னா இப்போ அதிமுக ஒன்றிணையணும்னு ஒரு பெரிய வலுத்த குரல் கேட்டுக்கிட்டு இருக்கு. அது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து? இது அரசியலிடம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதான் இங்கே வந்து அரசியல் பேச வேண்டாம். நாங்கள் மரியாதை செலுத்த தான் வந்திருக்கிறோம். பாமகவில் இருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? எப்படிங்க? பாமக அன்புமணி நீக்கியிருக்காங்க. அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை. அந்த உள்கட்சி பிரச்சனை நான் சொல்ல முடியாது. இருக்கக்கூடிய மாவட்ட, மாநில, ஒன்றிய, நகர்கழக பொறுப்பாளர்கள் அனைவரையும் தேவேந்திர பண்பாட்டு கழக பரமக்குடி சார்பாக வருக வருகை அன்போடு வரவேற்கின்றோம். தேமுதிக சார்பில் மாவட்ட செயலாளர் சிங்கே, ஜின்னா, கிழமை மாநில பொறுப்பாளர் சுதீஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து அஞ்சலி செலுத்தினர். பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் சந்தான தாஸ் தலைமையில் சிறப்பு அழைப்பாளர்களாக இம்மானுவேல் சேகரனார் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நம்முடைய மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவருடைய அறிவுறுத்தல் பேரில் இங்கு அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறோம். இந்த இம்மானுவேல் சேகரனுடைய புகழ், அவருடைய வாழ்க்கை வரலாறு இந்த உலகம் இருக்கும் வரை மறையாது என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நினைவிடத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் தான் உருவாக்கினார். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.